ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் கடுக்கா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி காதல் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ஹீரோயினையை 2 பேர் லவ் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோ, அவங்களுடைய ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற வேலையாக இருப்பாங்க. ஹீரோ வேலை வெட்டிக்கே போகாத லவ் பண்ணுறது தான் வேலையாக நினச்சிட்டு இருப்பார். இப்போ இவங்க 2 பேரும் மாறி மாறி ஹீரோனை துரத்தி லவ் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் யாரை சூஸ் பண்ணாங்க, ஹீரோவையா அவங்க ஃப்ரெண்டையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதேமாரி 2 ஹீரோக்கள் கூட சொல்லலாம். ஒரு ஹீரோ, அவங்க ஃப்ரெண்டு. இவங்க 2 கேரக்டர் நல்லாவே இருக்குது. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினை துரத்தி லவ் பண்ணுற சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டையும் வச்சு செய்வாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி அந்த லவ் ரொமான்டிக் அந்த ஃபீலிங்ஸ்லாம் நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா வழக்கமான காதல் படங்கள் வந்தது 90s பார்த்த மாதிரி கதை இருக்குது. கிளைமேக்ஸ் அதேமாதிரி தான் 90s கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் வச்சு நல்லாவே செஞ்சாலும் நல்லாவே இருக்கும். பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா இவங்க எடுக்கிற அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் அப்படியே தெரியுது, அப்பட்டமாக தெரியுது லோ பட்ஜெட் படம் அப்படின்ட்டு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு சில சீன்ஸாக ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட 90s ரெஃபரன்ஸ், நிறையா படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படியே வரதுனால அடுத்தடுத்து கெஸ் பண்ணலாம். ட்விஸ்ட் அண்டிங்கில் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இதாம்போ நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் கூட சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.